200, 800. கடனுக்கு 600 போயிடுச்சுன்னா சாப்பாடுக்கு 200 ஆச்சு. பல இடத்துல கிளீனிங் வச்சுட்டா ஒருத்தம் கூட வரல. இன்னைக்கு 4 பேர் வந்திருக்காங்க. இவங்களை வச்சு இவங்க இந்த பரம்பரைக்கு வைத்தியம் பேச வேண்டியதான். மொதல் பேச கூப்பிடுவோம். உட்காருங்கயா. சொல்லுங்க, உடம்புக்கு என்ன பிரச்சனை? இந்த ஃபங்க்ஷன்ல 4 பர்கர், 2 பீட்சா, ஒரு கிரில் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு டாக்டர். ஆனா எல்லாம் உள்ளே டாக்டர் கிடக்கு. ஆனா ஜீரணால டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். வயசான காலத்துல கண்டிப்பா சாப்பிட்டா எப்படி ஜீரணாகும்? மாத்திரை சரியாயிடும். சிவப்பு கலர் மாத்திரை காலையில சாப்பிடணும். மஞ்சள் கலர் மாத்திரை மத்தியானம் சாப்பிடணும். பச்சை கலர் மாத்திரை படுத்துக்கிட்டு சாப்பிடணும். இல்ல படுக்கும் போது சாப்பிடணும். சரி டாக்டர், கலர்லாம் நான் ஊதிட்டு எப்படி டாக்டர் சாப்பிடுறது கொஞ்சம் ஈஸியா சொல்லிட்டாங்களா டாக்டர்? உங்க வீட்டு பக்கம் டேப்லெட் எதுவும் இருக்கா? இருக்கு டாக்டர். மேல சிவப்பு கலர் தெரியுதா? அது காலையில ஞாபகம் வச்சுக்கோ. நடுவுல மஞ்சள் கலர் தெரியுதா? அது மதியானம் ஞாபகம் வச்சுக்கோ. கீழே பச்சை கலர் தெரியுதா? அது நைட்டு ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுதா? சரி டாக்டர், நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான். ஒரு சிக்னல் லைட் ரிப்பேர் எப்படி டாக்டர் சாப்பிடுறது? அரிப்பா சரி பண்ணுறது சாப்பிட்டுக்கோ. பீஸ் கொடுத்து கிளம்ப. ஏமா நிக்கிற? இல்ல 2 சேர் இருக்கு. 2த்துல எதுல டாக்டர் இருக்குது? அதான் முன்னாடி சேருக்குள்ள உட்கார வேண்டியதானே. சொல்ல, உடம்புக்கு என்ன பண்ணுது? 2 நாளா எதை பார்த்தாலும் 2 தெரியும் டாக்டர். இதனால ஏகப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியாதா சொல்ல. வர வழியில ஒரு டீ கடைக்கு போய் டீ கேட்டா அவன் என்னடானா 2 டீ கொடுக்குறான். ஏன்டா 2 டீ கொடுக்குறான்னு கேட்டா கால் மேலேயே அப்படி ஒரு டீ தானே சொல்லி கொடுக்குறான். இதனால ஏகப்பட்ட பிரச்சனை டாக்டர். நீங்க 2 பேரும் சேர்ந்ததான் சரி பண்ணி. 2 பேரா? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ரைட்டு, இதை வச்சு 2 பீஸா வாங்கிட வேண்டியதா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குற மாத்திரை 2 நாள் சாப்பிட்டு 2 மணி நேரம் வெயில் நில ஒரு 2 வருஷம் வச்சு சரியாயிடும். சொல்றது கண்டிப்பா சரி டாக்டர். உங்க 2 பேருக்கு எப்படிதான் நன்றி சொல்றேன்னே தெரியல டாக்டர். நன்றிலாம் ஒன்றும் வேணாம். என் ஃபீஸ் 200, அவன் ஃபீஸ் 200, மொத்தம் 400 கொடு. ஏன்பா 400 கேட்ட 200 கொடுக்குற? நல்லா பாருங்க டாக்டர், 200 கொடுத்துருக்காங்க. உனக்கு எல்லாம் 2 தெரியும், நான் ஒத்துக்கிறேன். பரவாயில்ல, கிளம்பு. உட்காருங்க. சொல்லுங்க, உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் மனசுக்கு தான். மனசுக்கு என்ன பிரச்சனை? மனசுலாம் போல படபடப்பா இருக்குது. அடிக்கடி கோவம் வருது, அடிக்கடி ஷாக் ஆகுது, அடிக்கடி அழுகு வருது. என்ன பண்ணணுமே தெரியல டாக்டர். எஸ், டிவி சீரியல் பார்க்கணும். இதே மாதிரி பிரச்சனை வருது. இனிமேல் டிவி சீரியலே பார்க்கக்கூடாது. ஐயா, இப்படி நடக்குங்க. உட்காருங்க. இதுக்கு முன்னாடி உங்க கிளினிக்ல பார்த்ததே இல்லையே. வெளியூருங்க டாக்டர். உங்களை பற்றி கேள்விப்பட்டுதான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் தான் ரொம்ப கைராசியான டாக்டர். அவங்க கொஞ்சம் கை கொடுங்க டாக்டர். இல்லை, இருக்கட்டும். நான் உங்கள் ஊரில் செக் பண்ணலாம்ல? எங்கள் ஊரில் யாரும் சரியில்லை டாக்டர். என் அம்மா 16 நாளைக்கு தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ ரகோனாவோ கொரோனாவோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? என்னது கொரோனாவா?
ஏமாத்தி பழப்பறது தான் இந்த காலம். யாரோ ஒரு முட்டாள் பேர் சிக்காம போயிடும். சரி போவோம். நான் சொல்லுங்க டாக்டர். கையெழுத்து போர்டு எழுதி போடணுமா? டாக்டர் உங்கள் நோய் குணமான 500 மட்டும் தர வேண்டும். உங்கள் நோய் குணமாகாமல் விட்டால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும் எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலைல இருந்து ஒருத்தவங்க கூட சிக்க மாட்டேறானே. தொழில் ரொம்ப மோசமா போகுது. என்ன பண்ணலாம்? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் தர வேண்டும். உங்கள் நோய் குணமானா 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். ஒரு நல்ல இன்சூரன்ஸ் டாக்டர் நீங்க வாங்க போகலாம். டாக்டர் டாக்டர் அப்பா இப்பதானே பேசுறது. என்னப்பா யாரு? அதான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர் நாக்குல சுவையே இல்லை டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டியில் அந்த தம்பிக்கு நான் 2 சொட்டு ஊத்துங்க. சரி டாக்டர். இதுக்கு அந்த கொஞ்சம் நாக்கு பாதாளமே தெரியுது. இது மருந்து இல்ல, பெட்ரோல். பெட்ரோல் மட்டும் நான் சுழுந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாயா? ஐயோ ஐயோ டாக்டர் வந்துட்டமே. இந்தாங்க டாக்டர். நம்ம ராமதான் நம்மள ஏமாத்திட்டாரு. விடக்கூடாது. இப்போ உடனே போனா கண்டுபிடிச்சிடாரு. ஏன்னா 2 நாள் கழிச்சு போகும். 2 days later. டாக்டர் டாக்டர். என்னப்பா யாரு? அந்த தம்பி உட்காருப்பா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை நான் எப்படி ஏமாத்துறேன் பாரு. டாக்டர் ஞாபக சத்தியம் இல்லை டாக்டர். எல்லாம் மறந்து போயிடுது டாக்டர். ஆனா அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் அந்த தம்பிக்கு நான் 2 சொட்டு ஊத்துங்க. சரி டாக்டர். டாக்டர் போன வாட்டி நாக்கள சுயலாதப்பி 10ஆம் நம்பர் பாட்டில் மருந்து தானே ஊத்துறீங்க. திரும்பி 10ஆம் நம்பர் பாட்டில் மருந்து தான் சொல்றீங்க. வெரி குட். ஞாபகம் செஞ்சு வந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாயா? ஐயோ 500 ரூபா போச்சு. இல்லப்பா நானும் வந்தேன். இந்த டாக்டரை விடவே கூடாது. மறுபடியும் வருவேன். 2 days later. டாக்டர் டாக்டர். இங்கே கூட்டுங்க. தம்பி உட்காருப்பா. டாக்டர் என்ன பிரச்சனைப்பா? டாக்டர் கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதுவுமே பார்க்க முடியல டாக்டர். அது கண்பார போச்சா? சாரிப்பா நான் மத்தியிலப்பா நான் தோத்துட்டப்பா. 2000 ரூபாய். டாக்டர் 2000 நோட்டு 500 நோட்டு தரீங்க. கரெக்ட். உங்க கண்பார சரியாச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாயா? ஐயோ 500 ரூபா போச்சு. 500 ரூபா. நான் கொடுத்த 500 ரூபாய் எடுங்க. ப்ளீஸ் 500 ரூபாயா? ஐயோ டாக்டர் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே. தாங்க டாக்டர் 500 ரூபா. சார் இறந்து அவ்வளோ ரூபா போச்சு. இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது. ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும்.